Aasalamu. Hi everyone. Arfas from Aafiya's channel nagercoil samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரமல் புட்டிங். இந்த கேரமல் புட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். செய்ய தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால், 1 கப் ஒயிட் சுகர், 4 முட்டை, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஸ்பூன் cornflour மாவு, தேவையான அளவு தண்ணீர். இப்போ கேரமல் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா உருகி ஒரு கோல்டன் கலர் ஆவது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்தாச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். கேரமல் சிரப் ரெடி. இப்போ நான் 4 டம்ளர் எடுத்து அதில் ஊற்றிடுறேன். ஊற்றி சைடில் படுற மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். கப்பை நல்லா வளைச்சி விடுங்க. அப்போ சைடில் எல்லாம் அந்த கேரமல் படும், காஞ்சிரும். இப்போ புட்டிங் மாவு தயார் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பாலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டையை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த பாலில் எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம பாலுடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஃபில்டரில் நம்ம அரிச்சிக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இன்னைக்கு பீட்ரு யூஸ் பண்ணி முட்டையை அடிச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பாலை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே கப்பில் கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம். அது இப்போ நல்லா காஞ்சிருக்கும். அதில் நம்ம இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க பாலை 3/4 வாசி அளவு ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருந்த 4 கப்லையும் பால் ஊற்றியாச்சு. இதை இன்னைக்கு நம்ம இட்லி குட்டுவத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே தண்ணி விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம அலுமினிய பாத்திரத்தில் முட்டை வேக வைக்கும் போதோ இல்லை குக்கரில் ஏதாவது வேக வைக்கும் போதோ அதில் ஒரு சிறிய துண்டு புளியோ இல்லை ஒரு எலுமிச்சந்தோலோ போடும்போது அந்த குக்கர் கறக்கவே செய்யாது. எப்போவுமே புதுசு போல தான் இருக்கும். இப்போது இட்லி குட்டுவத்தில் நான் இருந்த 4 கப்பையும் வச்சு மூடி வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்திருக்கும். எடுத்துடலாம். இது சூடு ஆறுறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. இது 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது நல்லா ஆறியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்டான கேரமல் புட்டிங் செஞ்சாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.